வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவுறுத்தலின் பேரில் இன்று அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் அனைத்து அமைப்புகளுக்கும் படிநிலை பொறுப்பாளர்கள் தேர்வு செய்வது அல்லது நியமிப்பது சம்பந்தமாக மாநில செயலாளர் NS ஜெயபால் முன்னிலையில் தொடக்கநிலை ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், PRN திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கின்ற கோதண்டராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம், கட்சியின் பொருளாளர் வேல்முருகன், மாநில செயலாளர்கள் ஞானசேகரன், NT ஜவஹர், சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் ராமானுஜம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தில் விரைவில் 30 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள நமது கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று முடிவெடுக்கப்பட்டது. காரைக்கால் அருள்நகர் அன்னசாமி வாய்க்கால் தெருவில் வசித்தவர் கோவிந்தராஜன். அதே பகுதியில் உள்ள தனியார் வங்கி காசாளராக பணிபுரிந்து வந்தார். நாகையில் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கும் தனது மகள் லக்ஷிதாவை இன்று காலை காரைக்காலில் இருந்து நாகைக்கு கல்லூரியில் விடுவதற்கு அழைத்து சென்றார். அப்பொழுது திருப்பட்டினம் அருகே புதிய பாலம் சந்திப்பில் வந்து கொண்டிருந்த பொழுது எதிரே மாணவர்களை ஏற்றிக்கொண்டு வந்த பள்ளி வாகனம் எதிர்பாராத விதமாக கோவிந்தராஜனின் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே கோவிந்தராஜ் பலியானார். அவரது மகள் படுகாயத்துடன் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து திருப்பட்டினம் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து வாகனத்தை பறிமுதல் செய்து ஓட்டுநர் மாதவன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மகள் கண் எதிரே தந்தை பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மகளும் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் சேர்க்கப்பட்டுள்ளது காரைக்காலில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கஞ்சா, கூலிப், ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பழக்கத்தால் சீரழிந்து வருகின்றனர். காவல்துறையினரும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை, பெத்துசெட்டிப்பேட், சுப்பிரமணியர் கோவில் தெருவில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பெரிய அளவில் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து லாஸ்பேட்டை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று சந்தேகப்படும்படி நின்றிருந்த செந்தில் வேலன் மற்றும் முகேஷ்குமார் ஆகிய இருவரை விசாரித்தனர். விசாரணையில் பெங்களூரில் இருந்து ஹான்ஸ், கூலிப், பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களை வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவர் மேலும் வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உடையார் தோட்டம் அவ்வை நகரில் உள்ள உள்பாதைகளுக்கு சிமெண்ட் சாலை, நடைபாதை மற்றும் வாய்க்கால் பணிக்கான பூமி பூஜையை திமுக சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் ரூபாய் 11,50,000 செலவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் துவக்கி வைத்தார். இப்பணியின் பொழுது நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில ஆதிதிராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், மாநில பிரதிநிதி கணேசன், தொகுதி துணை செயலாளர் ராஜு, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, தேமுச மாநில துணை அமைப்பாளர் மிஷல், மகளிர் அணி ஜாஸ்லின், கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் சதீஷ், மோரிஸ், ரகுமான் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி அரசு சார்பில் இந்திய திரைப்பட விழா அலையன்ஸ் பிரான்சிஸ் அரங்கில் நடைபெற்றது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, வங்க மொழி திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. இன்று நடைபெற்ற துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர்.
தொடர்ந்து 2023ஆம் ஆண்டின் புதுச்சேரி அரசின் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்கு பெடல் படத்தின் இயக்குநர் கமலக்கண்ணனுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருதும் 1 லட்சத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, திரைப்படங்கள் மக்களின் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றாக உள்ளது. ஒரு சில படங்களின் கருத்துக்கள் மனித வாழ்வுக்கு உகந்ததாக உள்ளதால் அவை சிறந்த படமாக அமைகின்றது. திரைப்படங்கள் மூலம் பல்வேறு தலைவர்கள் வந்துள்ளனர். மக்களின் அன்றாட வாழ்க்கையை திரைப்படமாக எடுப்பது மிக கடினம். அப்படி ஒரு சில திரைப்படங்கள் மட்டுமே வருகின்றன. அப்படி நல்ல கதையை தேர்வு செய்து அதனை இயக்கி அனைவரது பாராட்டுகளையும் இயக்குனர் பெற்றுள்ளார். அவர் மேலும் மேலும் சிறந்த திரைப்படங்களை இயக்க வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குனர் கமலக்கண்ணன், குரங்கு பெடல் படத்திற்கு புதுச்சேரி அரசு விருது வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், குழந்தைகளுக்கான படங்களை இயக்கும் இயக்குநர்களுக்கு இந்த விருது ஊக்கமாக இருக்கும் என்றார். மேலும் இந்த திரைப்படத்தை புதுச்சேரி அரசு அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் திரையிட வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இந்திய அளவில் பல ஆண்டுகளாக குழந்தை திரைப்படங்கள் குறைந்து வந்தாலும் தமிழில் குழந்தைகளுக்கான படங்கள் தற்பொழுது அதிகரித்து வருவதாகவும், மக்கள் பார்க்க இது போன்ற படங்கள் அதிகமாக வெளியாகும் என்றவர், தேசிய விருதில் குழந்தை படங்களுக்கான பிரிவு இல்லை என்பது வருத்தமளிப்பதாகவும், அரசு விருதுகளில் இதுபோன்ற படங்களை புறக்கணிப்பது இயக்குநர்களை வருத்தமடைய செய்கிறது என்றார். தொடர்ந்து பேசியவர், இதுபோன்ற குழந்தைகளுக்கான படங்களை இயக்குவதற்கு மாநில அரசுகள் மானியம் வழங்க முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் சமூக அக்கறை, அரசியல் பேசாத திரைப்படங்கள் வெற்றி பெறுவதில்லை என்றும், வரும் காலங்களில் வரலாற்று திரைப்படங்களை இயக்குவதற்கான எண்ணங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார். வில்லியனூர் கொம்யூன் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு, அன்பு நகர், மூகாம்பிகை நகர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை இருந்து வந்தது. இதனை தீர்த்து வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதி எம்எல்ஏவிடம் கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் 30 லட்சம் செலவில் புதிதாக ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி எம்எல்ஏவும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பழங்குடியினர் காட்டு நாயக்கன் சமூக சங்க நிர்வாகிகள் மக்கள் முதல்வரை சந்தித்து சங்க தலைவர் சுரேஷ் தலைமையில் செயலாளர் கண்ணன், முதன்மை துணைத் தலைவர் புருஷோத்தமன், முதன்மை பொருளாளர் செல்வம், கௌரவ தலைவர் சுப்பராயலு, களிமூர்த்தி, பொருளாளர் முனியப்பன், துணை பொருளாளர் சிலம்பரசன், செய்தியாளர் வடிவேலு மற்றும் உறுப்பினர் நிர்வாகிகள் ஆகியோர் ஒன்று கூடி கோரிக்கை மனு ஒன்று கொடுக்கப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி அரசாங்கம் பல ஆண்டுகளாக புதுச்சேரியில் உள்ள பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் மக்களுக்கு 1% இடஒதுக்கீடு அடிப்படையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே பழங்குடியினர் மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் மூலமாக கல்வி, வேலைவாய்ப்பு மட்டுமே புதுச்சேரி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருகின்றது. இப்பொழுது புதுச்சேரியில் ஒரு சில வருவாய்த்துறை அதிகாரியிடம் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் பிள்ளைகளுக்கு ஜாதி சான்றிதழ் கேட்க போனால் 2001ஆம் ஆண்டுக்கான ஆதாரங்களை கேட்கின்றனர். இதனால் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் பிள்ளைகள் கல்வி பயில, பள்ளி கல்வி முடித்து கல்லூரி தொடர மிகவும் சிரமப்பட்டு படிப்பை தொடர முடியாத நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். இதனால் படிக்கும் பிள்ளைகளுக்கு மனநிலை மிகவும் பாதிக்கப்படுகின்றது. இதனால் சென்டாக் போக முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அளவிலான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பல ஆண்டுகளாக அதற்கான ஆணையர் மற்றும் உறுப்பினர்கள் இல்லாததால் செயல்படாமல் உள்ளது. ஆகவே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாநில அளவிலான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு ஆணையர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியின மக்களுக்கும் இடஒதுக்கீடு அளிக்க புதுச்சேரி அரசு அதற்கான அரசாணையினை பிறப்பித்து அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினருக்கு 2010ஆம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட ஆண்டாக அறிவிக்க முதலமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க உதவுமாறு தங்களை பணிபண்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் என்று தெரிவித்தனர். புதுச்சேரியில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியல் மக்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று ராஜநகரில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் வீரமணி தலைமை தாங்கி ஆலோசனைகளை வழங்கினர். பாலகிருஷ்ணன், சிவகுமார், நித்யானந்தம், கலைவண்ணன், சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இறுதியாக வேல்முருகன் நன்றி கூறினார்.
இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுவை அரசு குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், 40 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரியில் வசித்து வரும் 1,40,000 குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். பட்டியல் மக்கள் 7% இருக்கும் குடிபெயர்ந்த மக்களுக்கு அவர்களுக்குரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். எனவே இதனை வலியுறுத்தி முதல் கட்டமாக பாகூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக வரும் நவம்பர் மாதம் ஆர்ப்பாட்டம் நடத்தவும், அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதும், ஜனவரி 2025 புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கல்யாணி, முருகையன், ஸ்ரீகாந்த், குபேர், இளையராஜா, ஆனந்தன், தனுசு, ஜானகிராமன், தவமணி மற்றும் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். காலப்பட்டு சட்டமன்ற தொகுதி லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் மரத்தினால் அமைக்கப்பட்ட தரைத்தளம் திறப்பு விழா மற்றும் தேசிய விளையாட்டு தின பரிசளிப்பு விழா முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் திறந்து வைத்து வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினர். காலப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்கள் கடந்த 2011 முதல் 2016 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது லாஸ்பேட்டையில் ரூபாய் 6 கோடி செலவில் மத்திய அரசின் பங்களிப்புடன் பல்நோக்கு உள் விளையாட்டரங்கம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 2016 ஆண்டு வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டது. இருப்பினும் அடுத்து பதவிக்கு வந்தவர்கள் அதனை கிடப்பில் போட்டதால் 6 கோடி ரூபாய் செலவில் உள் விளையாட்டு அரங்கள் கட்டப்பட்டு விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்தாத நிலையில் இருந்தது. மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்கள் 2021 ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கத்தை விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற முற்போக்கு எண்ணத்தில் கடந்த 16/3/2024 அன்று ரூபாய் 1.5 கோடி செலவில் பறவைகள் உள்ளே வராதபடி பாதுகாப்பு வலைகள் அமைத்தல் மற்றும் மரத்தினால் தரைத்தளம் அமைத்தல் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேற்கண்ட பணிகள் நிறைவு பெற்று வீரர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான திறப்பு விழா 4/10/2024 அன்று பிற்பகல் 12:30 மணியளவில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், உள்துறை, கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் காலப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோரின் முன்னிலையில் திறந்து வைத்து தேசிய விளையாட்டு தின போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறையின் செயலர் அமர்நாத் தல்வாடே, இயக்குனர் பிரியதர்ஷினி, இணை இயக்குனர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அரசு ஊழியர்கள், குடியிருப்போர் மற்றும் நாவல்குளம் வார்டு குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியினர், விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை சுப்பிரமணியன் அவர்கள் மேற்கொண்டார். நடந்து முடிந்த ஊர்காவல் படை தேர்வில் தொடரும் பணி நியமன சிக்கல்களுக்கு நீதி காண கேட்டும் உயர் நீதிமன்றம் சென்று வழக்காடி நீதி பெற்ற வழக்காடிகள் மற்றும் காத்திருப்பு பட்டியலில் உள்ள நபர்களுக்கு கூடுதல் இடங்களை உருவாக்கி ஊர்காவல் படை வீரராக வாய்ப்பு தர கோருதல் தொடர்பாக புதுச்சேரி காவல்துறையில் நீண்ட காலமாக நிரப்பப்படாத அனைத்து காலி பணியிடங்களையும் தங்களது தலைமையிலான காவல்துறையில் தொடர்ந்து நிரப்பி புதுச்சேரி மாநிலத்தில் வேலைவாய்ப்பின்றி அவதிப்பட்டு காத்திருந்து பல தரப்பு இளைஞர்களின் வாழ்வில் வெளிச்சமூட்டும் விதமாக பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்ப தங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசு காலி பணியிடங்களை நிரப்ப தங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் எமது அமைப்பு உறுதுணையாக இருக்குமே தவிர கட்டாயமாக எதிராக இருக்காது. அதே நேரத்தில் பணி நியமன விவகாரத்தில் எழும் குறைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று தீர்வு கிடைக்காத நிலையில் நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை எனது அமைப்புக்கு உருவாகிறதே தவிர எங்களது நோக்கம் அரசின் செயல்பாடுகளை தடுப்பது கிடையாது என்பதனை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். ஊர்காவல் படை தேர்வுக்கு அரசு வெளியிட்டிருந்த பணி நியமன விதிகளுக்கு மாறாக தேர்வு நடத்தப்பட்டது. இதனை அரசின் கவனத்திற்கு எமது அமைப்பு எடுத்து சென்று தீர்வு கிடைக்காத நிலையில் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டோரை ஒன்று திரட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். வாழ்க்கையில் எவ்வாறாவது காவல் உடையை அணிந்துவிட வேண்டும் என்று போராடி வயதை கடக்கும் எல்லையில் உள்ள இளைஞர்களுக்கு தாங்கள் படித்த பாடத்திட்டத்திலிருந்து கேள்விகள் வரவில்லை என்ற பிரச்சனை எழுந்தபொழுது அதற்கும் ஏதேனும் ஒரு வகையில் தீர்வு காண வேண்டும், மறுதேர்வு நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பாதிக்கப்பட்டோரை ஒன்று திரட்டி நீதிமன்றம் சென்றோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கினை விசாரித்த நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தேர்வு நடந்த முறையில் நடந்துள்ள பல்வேறு தவறுகளை சுட்டிக்காட்டி இதற்கு முன்பாக பணியாணை பெற்றுள்ள 400
663 ஊர்காவல் படை வீரர்களின் வாழ்வியலை கருத்தில் கொண்டு மீதமுள்ள இடங்களை நிரப்ப அரசு வழக்கறிஞரின் ஒப்புதலை பெற்று அந்த காலி பணியிடங்களை நீதிமன்றத்தை நாடி வந்தவர்களுக்கு வழங்க வேண்டுமென தீர்ப்பை வழங்கியதோடு மேற்கொண்ட எந்த நபரும் இந்த வழக்கு தொடர்பாக வழக்கு தொடர நீதிமன்றம் ஏற்காதெனவும் தீர்ப்பு கூறினார். மறுதேர்வு நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வழக்கு தொடுத்த எமது அமைப்பிற்கு இது தீர்வாக அமையாவிட்டாலும் காவல் உடை அணிந்தாக வேண்டும் என்ற கனவுகளோடு நீதிமன்றம் சென்று நீதிக்கு போராடிய அந்த இளைஞர்களுக்கு வேலை உறுதியானது மகிழ்ச்சி அளித்தது. அதே நேரத்தில் அதிக மதிப்பெண் எடுத்து காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உரிய தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் எமது அமைப்பிற்கு உள்ளது. ஆனால் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள நபர்களை நீதிமன்றத்தில் ஆணை பெற்ற நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க தூண்டுவதாலும் வழக்காடுகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதாலும் இப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வு என்பது கிடைக்காது என்பதனை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். மேலும் அரசின் மேல்முறையீடுக்கு எதிராக போராடும் நிலையில் வழக்காடிகள் இல்லை என்பதனையும் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். எனவே புதுச்சேரி மாநிலத்தில் உள்துறை அமைச்சராக பதவியேற்ற 3 ஆண்டு காலங்களில் பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உதவியை உள்துறை அமைச்சர் அவர்கள் காத்திருப்பு பட்டியலில் உள்ள 90 நபர்களுக்கும் வழக்கு தொடுத்துள்ள 56 நபர்களுக்கும் ஊர்காவல் படையில் கூடுதலாக இடங்களை உருவாக்கி இப்பிரச்சனையில் தொடரும் சிக்கலை முடித்து இளைஞர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எமது அமைப்பு முன்வைக்கின்றது. மேலும் வழக்கு தொடுத்த இளைஞர்களுக்கு எதிராக மீண்டும் மேல்முறையீடு செய்து காலதாமதத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் அதிகாரிகளின் முடிவுகளுக்கு அமைச்சர் அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கின்றோம். நல்லதொரு முடிவை தாங்கள் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உள்ளது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சுவாமிநாதன் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.